கைகளில் இதுக்கு கீழே நகை போடுறதுக்கு ஒரு சிலருக்கு மட்டும் இப்போ தடை வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அது என்ன? கால் விரலில் மெட்டி போட்டால் அதுக்கு நல்லது, கை விரலில் மோதிரம் போட்டால் இதுக்கு நல்லது இப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் உண்மைதானா? நகை போடுறதுனால உண்மையாகவே ஏதாவது பயன் இருக்கா, இல்லை ஆபத்து தான் இருக்கா அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி சொல்ல பார்க்க போகிறோம். இது ஸ்ட்ரீட் லைட்டின் உயிர்மை. நம்மளோட கையில் இருக்கிற இந்த விரலுக்கு தமிழில் மோதிர விரல்னு பேர், இங்கிலீஷில் ரிங் ஃபிங்கர் அப்படின்ட்டு பேர். ரொம்ப காலமே ஒரு சந்தேகம் வந்துகிட்டு இருக்குது. மற்ற விரலுக்குலாம் எப்படி பேர் வச்சாங்கன்றது ஓகே, ஆனால் இந்த மோதிர விரலுக்கு மோதிரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னு பேர் வச்சுருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்கு. இப்போது இதே விரலுக்கு சமஸ்கிருதத்தில், வடமொழியில், ஹிந்தியிலலாம் என்ன பேர்னு பார்த்தா அனாமிகா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அனாமிகா அப்படின்னா மோதிர விரல் அப்படின்னு ஹிந்தியில், சமஸ்கிருதத்தில் அர்த்தம். இதில் நாம் அப்படின்னு அந்த நாம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு மட்டும் ஹிந்திலையும் சரி சான்ஸ்கிரிட்லையும் சரி பெயர் அப்படின்னு அர்த்தம். இந்த நாம் கூட நாமோட முன்பக்கத்தில் அப்படின்னு ஒன்று சேர்த்தா அனாம், அனாமிகா அப்படின்னா பெயர் இல்லாத, பெயர் அற்ற அப்படின்ற பொருளை தான் இந்த விரலுக்கு பேர் வச்சுருக்காங்க. அப்போது இந்த விரலுக்கு ஹிந்தியில் என்ன பேருனா பெயர் அல்லாத, ஹிந்திலையும் சமஸ்கிருதத்துலையும் என்ன பேருனா பெயர் இல்லாத விரல் அப்படின்னு அர்த்தம். இப்படி பெயரே இல்லாத ஒரு விரலாக இருந்தது எப்போ மோதிர விரலாக இங்கிலீஷில், தமிழில், இன்னும் ஒரு சில மொழிகள்லாம் எப்போ ரிங் ஃபிங்கராக மாறுச்சு அப்படின்னா, இது எகிப்தியன் காலத்தில் உள்ள ஒரு நம்பிக்கை. எப்படின்னா பண்டைய காலத்து எகிப்தியர்கள் இந்த விரல்லேருந்து, அதுவும் குறிப்பாக இடது கையோட இந்த மோதிர விரல்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நரம்பு நேராக போய் இதயத்தில் கனெக்ட் ஆகுது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி நம்பினதுனால இவங்க இந்த இடத்துல மோதிரத்தை போட்டு இதுக்கு மோதிர விரல்னு பேர் வச்சுட்டாங்க. அந்த மோதிரம் இதயத்தோட கனெக்ட் ஆகிறதுனால அது அன்பை வெளிப்படுத்துது அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. அதனால தான் திருமணங்களில் அந்த ப்ரப்போசல் நடக்கும்போது அப்படிலாம் இந்த விரலில் மோதிரத்தை போட்டு அன்பை ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் உருவாகி இருந்திருக்கு. அப்படி இந்த விரல்லேருந்து ஒரு நரம்பு போயிட்டு நேராக இதயத்தோட கனெக்ஷனில் இருக்கிறதுனால நம்ம பொதுவாக இதயத்தை காதல் அதோட தொடர்புடுவோம். அந்த காதலுக்கான சிம்பிளே ஒரு இதயத்தை தான் காட்டுவோம். இப்படி இதயத்தோட இதுலேருந்து ஒரு நரம்பு போய் படுது அப்படின்னு அவங்க நம்பிக்கிட்டு இருந்ததுனால அந்த நரம்புக்கு வீணா ஆர்மோரிஸ் அப்படின்ட்டு பேர் வச்சுருக்காங்க. அப்படின்னா வெயின் ஆஃப் லவ் அப்படின்னு அர்த்தம். அதாவது தமிழில் காதலின் நரம்பு அப்படின்ற பொருளில் பேர் வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு உண்மை என்னென்னா, வீணா ஆர்மோரிஸ்ன்ற ஒரு நரம்பே நம்மளோட உடலில் கிடையாது. நம்ம உடம்புல இருக்க நர்வஸ் சிஸ்டத்தை, நரம்பு மண்டலத்தை முக்கியமான 2 பகுதியாக பிரிப்பாங்க. ஒன்று சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்று பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். இதில் இந்த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்ன்றது நம்ம உடம்புல உள்ள எல்லா உறுப்புகள்லேருந்தும் நரம்புகளை கொண்டு வந்து நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் சேர்க்கறது. நம்மளோட இன்னர் ஆர்கான்ஸாக இருக்கலாம், இல்லை வெளியில் இருக்க கை, கால், இந்த மாதிரி எல்லா உறுப்புகள்லேருந்தும் அந்த நரம்பு மண்டலத்தை கொண்டு வந்து நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் சேர்த்துரும். இதுதான் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ன்றது இந்த மூளையோட தண்டுவடம் தான். பின்னால் நம்ம முதுகு தண்டுக்கு பின்னாடி இருக்கு இல்லையா, முதுகு எலும்புக்கு பின்னாடி உள்ளுக்குள்ளே இருக்குல்ல, அந்த தண்டுவடத்தோட போயிட்டு இதை ஜாயின் பண்ணிடும். இந்த முதுகு தண்டுவடம் தான் என்ன பண்ணுன்னா, அந்த வர ப்ராசஸ் சிக்னல்ஸை ப்ராசஸ் பண்ணி மூளைக்கு அனுப்பும். இப்போது மூளையிலேருந்து ஒரு சிக்னல் வந்தாலும் அது தண்டுவடத்து வழியாக கடந்து போய், அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வழியாக போய் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் வழியாக போய் ஒரு ஆர்கானுக்கு போகணும். ஆர்கான்லேருந்து ஒரு சிக்னல் வந்துச்சுனாலும் அது இந்த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் வழியாக வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்க்கு வந்து அங்கேருந்து நம்ம மூளைக்கு போகும். அங்கே தான் ப்ராசஸ் நடந்து அது என்ன மாதிரியான சிக்னல் அப்படின்ற மாதிரி செயல்பாடுகள்லாம் நடக்கும். இப்போது நம்மளோட மூளையோட தான் நரம்பு மண்டலம் எல்லாம் போய் கலந்து ஒன்றா சேர்ந்துருக்குமே தவிர உள்ளுக்குள்ளே உள்ள இன்னொரு ஆர்கானோட இன்டர் கனெக்ஷன்ஸ்லாம் இருந்துகிட்டு இருக்காது. ஒரு ஆர்கானுக்கு போகிற அந்த நர்வஸ் சிஸ்டம் இன்னொரு ஆர்கானை கடந்து போகும். ஆனால் ஒரு உறுப்புலேருந்து இன்னொரு உறுப்புலாம் தகவல் பரிமாற்றம்லாம் நடந்துட்டு இருக்காது. ஒரு உறுப்புலேருந்து அது நேரடியாக மூளைக்கு தான் தகவல் பரிமாற்றம் போகும், மூளையிலேருந்து அந்த உறுப்புக்கு தான் தகவல் பரிமாற்றம் போகும். இந்த மாதிரி கால் விரலில் நீங்கள் மெட்டி போட்டிங்க அப்படின்னா அது கர்ப்பப்பைக்கு நல்லது, கை விரலில் மோதிரம் போட்டிங்க அப்படின்னா அது போய் இதயத்தை தூண்டும், இதய வலிமைக்கு அது நல்லது இப்படின்னு சொல்கிறது எல்லாமே உருட்டு தான். அந்த காலத்தில் நம்ம கட்டை விரலுக்கு, இந்த கையோட அந்த 5 விரல்களுக்கு எப்படி பேர் வச்சாங்கன்னா, அந்த கட்டை விரல் இப்படி வச்சு பார்க்கும்போது கட்டையாக இருக்குது மற்ற விரலை விட, அதனால் கட்டை விரல். ஆள்காட்டி விரல் சுட்டும், அதனால் ஆள்காட்டு, ஒரு ஆளை காட்டுது இல்லைன்னா சுட்டுது அப்படின்றதுனால ஆள்காட்டி விரல் இல்லை சுட்டு விரல். இது நடுவில் இருக்குது, 2 பக்கம், இந்த 2 விரல், இங்கே 2 விரல், அப்படியோ இது நடுவில் இருக்குன்றதுனால இது நடு விரல். இந்த விரல் சின்னதாக இருக்குன்றதுனால சுண்டு விரல், சின்ன விரல் அப்படின்ற மாதிரி வச்சுட்டாங்க. இப்போ இந்த விரலுக்கு என்ன பேர் வைக்கலான்னு பார்த்தா, அமைப்பு ரீதியாகவும் அது அமைஞ்சிருக்க இடத்துலையும் எந்த பேரும் வைக்க முடியல அப்படின்றதுனால தான் அங்கே இது பெயர் இல்லாத விரல் அப்படின்னு வச்சுருந்துருக்காங்க. ஆனால் இந்த விரல் சும்மா இருக்குன்றதுனால இதில் யாரோ மோதிரத்தை போட்டு மாட்டி விட்டாங்க போல இருக்குது. அப்படி மோதிரத்தை மாட்டினதுனால இதுக்கு மோதிர விரல் அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க போல. காலப்போக்கில் மோதிரம்ன்றது ஒரு காதல் பரிமாற்றத்துக்கு, காதல் அந்த அன்பை பரிமாறத்துக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பரிசாக மாறினதுனால மோதிரத்தை அன்போட கனெக்ட் பண்ணி, மோதிர விரலையும் அன்போட கனெக்ட் பண்ணி, இதுலேருந்து நேரடியாக இதயத்துக்கு ஒரு நரம்பு போகுது அப்படின்னு சொல்லி இதயத்தை அன்போட ஏற்கனவே நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோன்றதுனால இது சிம்பிள் ஆஃப் லவ் அப்படின்ற மாதிரி மாறி போச்சு. அதை பிடிச்சிக்கிட்டு இப்போ வரைக்கும் இதுலேருந்து ஒரு நரம்பு உள்ளே போகுது, அது இதயத்துக்கு போகுது, அந்த இதயம் அதனால் வலிமையாகும், அதனால் மோதிரம் போடுங்க
அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம் என்ன வகையானதுன்னு தெரியல. அதே மாதிரி கையில் வளையல் போட்டோம்னா அது உடம்போட ரத்த ஓட்டத்தை சீராக்குமா, காதில் தோடு போட்டால் அது பெருகுடல் சிறுகுடல் இதெல்லாம் போயிட்டு இதில் எதுவும் நோய்கள் வராமல் தடுக்குமா, இதெல்லாம் இங்கே ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குமா, ஒரு டச்சை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குமா, அதனால இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்குமா. இதே மாதிரி பொதுவாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கால் விரலில் மெட்டி போட்டோம் அப்படின்னா அது கர்ப்பப்பைக்கு உகந்ததுன்னு சொன்னாங்க இல்லையா, இது பெண்களுக்கு மட்டும்தான் கர்ப்பப்பை இருக்குது அப்படின்றனால அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு இந்த குடல் பகுதி காதில் தோடு போடுறதுனால குடல் பகுதி சீராக ஒர்க் ஆகும் அப்படின்னா அது ஆண்களுக்கும் தானே குடல் இருக்குது, அப்போ ஆண்களுக்கும் தானே தோடு போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெட்டி சொல்லும்போது கர்ப்பப்பைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆரம்ப காலத்தில் பார்த்தா தமிழர்களோட பண்பாட்டில் எப்படி இருந்துச்சா, ஆரம்ப காலத்தில் ஆண்களும் மெட்டி போட்டுட்டு இருந்தாங்களா, இன்னும் சொல்ல போனால் ஆண்கள் தான் மெட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சங்க காலத்தில். அப்படி பார்த்தா அந்த காலத்தில் ஆண்களுக்குலாம் என்ன கர்ப்பப்பையாக இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம தோடு போடுறதுனால குடல் பகுதி நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்போ ஆண்களுக்கும் குடல் இருக்குன்னா ஆண்களும் தோடு போட்டுக்கலாம்ல அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சரி இப்படி ஒரு கேள்வி வருது, ஏன் பெண்களை சார்ந்து மட்டுமே நகைகளை தள்ளுறீங்க, இந்த மாதிரி உறுப்புகளுக்கெல்லாம் நல்லதுன்னா அது ஆண்களும் போடலாம்ல அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்றதுனால இப்போ ஒரு சிலர்லாம் ஆண்கள் கடுக்கன் போடுறது மூலமாக இன்ஃபெர்டிலிட்டியை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி அந்தந்த காலகட்டத்துக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு எதிர்கேள்வி வைக்கப்படும் போது அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டே போகிறாங்களே தவிர இதுக்கு எந்த விதமான அறிவியல் பூர்வமான ஆய்வும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பொண்ணுக்கு வீங்கி அப்படின்ட்டு ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு நோய் ஒன்று வரும். அதில் வந்துச்சுன்னா இந்த மாதிரி கழுத்துக்கு இந்த தாடைக்கு கீழ்ப்பகுதியில் ஒரு பக்கம் மட்டும் பெருசாக வீங்கி போயிடும். இதை பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஏன் இதை பொண்ணுக்கு வீங்கின்னு பேர் வச்சாங்கன்னா, பொண்ணுக்காக அதாவது நகைக்காக வீங்குது அப்படின்ற மாதிரியான அர்த்தத்தில் அப்படி பேர் வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் எப்படி நம்புறாங்கன்னா, இது பெண்களுக்கு மட்டுமே தான் வரும், அதனால பெண்ணுக்கு வீங்கிது அப்படின்ற மாதிரி நம்புறாங்க. இது ஒரு வகையான அம்மை நோய். உண்மையாகவே இது ஒரு வகையான அம்மை நோய். இது எதனால் ஏற்படுது அப்படின்னா, ஒரு வைரஸ் இருக்குது, அந்த வைரஸ்க்கு மம்ஸ் அப்படின்ட்டு பேர். இந்த வைரஸ் நமக்கு சுவாசம் மூலமாக உள்ளே போயிடும். இன்னொருத்தவங்களுக்கு அது இருக்குன்னா அந்த எச்சில் மூலமாக அந்த டிராப்லெட்ஸ் மூலமாக தும்மும் போது இருமும் போது அது பரவி நம்மளோட உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா, வாய் வழியாவோ மூக்கு வழியாவோ உள்ளே போயிடுச்சுன்னா அது முதல்ல இங்கே போயிட்டு நம்மளோட சலைவரி கிளான்ஸ் இருக்கு இல்லையா, எச்சில் சுரப்பிகள், அதை போய் தான் அஃபெக்ட் பண்ணும். அதை போய் அஃபெக்ட் பண்ணும்போது அந்த இடத்த ஒரு மாதிரி டேமேஜ் பண்ண ஆரம்பித்து அந்த இடம் பெருசாக வீங்க ஆரம்பிச்சிடும். உள்ளே போய் அந்த வைரஸ் ஹோஸ்ட்டாக அந்த செல்களை பயன்படுத்தி அதிகமாக பெருக ஆரம்பிக்கும். அப்போ அந்த செல்கள் பெருசாக வீங்க ஆரம்பிக்கும். இதனால தான் இந்த பொண்ணுக்கு வீங்கி அப்படின்ற பிரச்சனை வருது. இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இது பொண்ணுக்காக வீங்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி வீங்கிருச்சுன்னா ஒரு தங்க செயினை எடுத்து நீங்கள் கழுத்தில் கொஞ்ச நாள் போட்டுக்கிட்டு இருந்தால் போதும், இது சரியாயிடும் இப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பொதுவாகவே நம்ம ஒரு வைரஸ் வந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு மருந்து எடுத்துப்போம், இல்லை நல்லா ரெஸ்ட் எடுங்க, ரெஸ்ட் எடுத்தால் உடம்போட இம்யூன் சிஸ்டமே தானாகவே அதை கில் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை இம்யூன் சிஸ்டத்தை ஏதாவது ஒரு வகையில் பில்ட் பண்ணி அதை கில் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தங்க நகையை போட்டிங்கனாலே சரியாயிடும் அப்படின்றாங்க. தங்க நகையை நம்ம வெளியில் போடுறதுக்கும் உள்ள வைரஸை கொள்றதுக்கும் என்ன சம்மந்தம்? ஆன்டிவைரல் ட்ரக்ஸை கொடுத்தா வைரஸ் செத்துரும் அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்ன்றது இப்போ வரைக்கும் யாருக்கும் புரியல. ஆனால் நிறைய பேர் இன்னும் நகையை வாங்கி போட்டிங்க அப்படின்னா பொண்ணுக்கு வீங்கி நின்றும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நகை இல்லாதவங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்து வீட்டில் யார் வீட்டில் நகை இருக்கோ அவங்கள்ட்ட கடன் வாங்கி போடுற அளவுக்கு இதாகி போச்சு. இந்த மம்ஸ் வைரஸ் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு எப்படி தொண்டை பகுதியை வீங்க வைக்குது, எச்சில் சுரப்பியை பாதித்து தொண்டையை வீங்க வைக்குது அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரியே இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன நடக்குதான், ஒரு ஆணுக்கு இந்த மாதிரி மம்ஸால் ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா அது டெஸ்டிக்கல் பகுதியும் பாதிக்குது, அது இன்ஃபெர்டிலிட்டி ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒரு காலத்தில் அந்த கழுத்தில் இது வீங்குது அப்படின்றதுனால கழுத்துக்கு நகை போட்டிங்க. இப்போது இப்படி இவங்களாம் சொல்கிற மாதிரி நகை போடுறதுனால ஏதாவது நன்மை இருக்கான்னு கேட்டால் அதுக்கு எந்த விதமான ரிசர்ச் ப்ரூஃபும் கிடையாது. ஆனால் தீமை ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு தீமை இருக்குது. இப்போ ரீசெண்டாக இந்தியாவோட டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் கேர் சர்வீசஸ் இந்த மாதிரி எல்போவுக்கு கீழே நகை போடுறதுக்கு நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தடை வச்சிருக்காங்க. ஏன் எல்போவுக்கு கீழே நகை போடுற தடை வைச்சாங்க அப்படின்றத அடுத்து சொல்கிறேன். முதல்ல யாருக்கு தடை வைச்சாங்க அப்படின்னா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி எல்போவுக்கு கீழே வேலை செய்கிற நேரத்தில் எந்த விதமான நகையும் வளையலோ மோதிரமோ எந்த விதமான நகையும் அணியக்கூடாது, நெயில் பாலிஷ் அணியக்கூடாது அப்படின்ட்டு தடை வச்சிருக்காங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஏற்கனவே இந்த மாதிரி நகையெல்லாம் அணிஞ்சிக்கிட்டு போகிறதுனால நிறைய கிருமி தொற்றுகள் அங்கே வர பேஷண்ட்ஸுக்கு ஏற்படுது. ஹெல்த் கேர் ஒர்க்கராக ஒருத்தவங்க இருக்காங்கன்னும் போது அவங்களோட கைகளை பயன்படுத்தி வர பேஷண்ட்ஸோட புண்களை க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வேலைகளை அவங்க செய்ய வேண்டியது இருக்கும். ஏற்கனவே வர பேஷண்ட்ஸ் சிக்காக தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கிருமி தொற்று ஏற்படுதுன்னும் போது அது இன்னும் அதிக பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருந்தாங்க. அதை இப்போ பின்பற்றி இந்தியா முழுக்க எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இந்த மாதிரி வேலை செய்யும் போது அந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரி நகை அணியக்கூடாது, நெயில் பாலிஷ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ பொதுவாக நம்ம ஒரு இடத்துல நகை போடும்போது நம்ம வெளியில் மற்ற இடம் எல்லாமே ஓரளவுக்கு காற்றுல சூரிய ஒளியிலே எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் நகை போடும்போது அது தோலோடு போய் ஒட்டிக்கிட்டு அந்த இடத்த மறைச்சி ஒரு இடுக்கான பகுதியை ஏற்படுத்தும். நம்ம உடம்புலையே நம்மளோட அக்குள் பகுதி,
நம்மளோட அந்த கால் தொடைகள் 2 சேர்ற பகுதி இதெல்லாம் காத்தோட்டம் இல்லாமல் ஒரு மாதிரி இடுக்காக இருக்கிறதுனால அங்கெல்லாம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது நமக்கே தெரியும். அதே மாதிரி நம்மளாவே ஒரு இடத்த அந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுக்குறோங்கும் போது கிருமிகள் தங்கி அங்கே வாழ்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாகிடுது. அந்த இடத்துல வேர்த்துச்சுன்னா மற்ற இடத்துல வேர்த்தா கூட அது காற்று பட்டா போய்டும். இப்போ நீங்கள் விரலில் ஒரு மோதிரம் போட்டிருக்கீங்கன்னா அந்த இடத்துல வேர்த்துச்சுன்னா அந்த வேர்வை அங்கேயே தங்கிக்கிட்டு இருக்கும். அந்த ஈரப்பதமான சூழ்நிலை இன்னும் கிருமிகள் வளர்கிறதுக்கு நல்ல ஏதுவாக அமைஞ்சிருது. இதனால் அந்த கையோடு போயிட்டு நீங்கள் ஒரு பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணும்போது கண்டிப்பாக அது அவங்களுக்கு இன்னும் பெரிய அளவில் இன்ஃபெக்ஷனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் சில ஆன்டிபயோட்டிக்ஸுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய நிறைய பாக்டீரியாஸ் இருக்குது. அந்த மாதிரி பாக்டீரியாஸை கூட இது வளர்த்துறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை ஒரு பேஷண்ட்டுக்கு உங்களால் இந்த மாதிரி நோய் தொற்று ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா கூட அந்த பாக்டீரியாவை கில் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு ஸ்டேஜ் எல்லாம் போகுதுன்றதுனால தான் இப்போ இதுக்கு இப்படி தடை வச்சிருக்காங்க. இப்படி ஒரு பேஷண்ட்டுக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும்னா அதே மாதிரி நகைகளை போட்டுட்டு நம்ம தொடர்ச்சியாக இருக்கும்போது அது தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை ஏற்படுத்தலாம். நமக்கும் சாப்பிடும்போது அதுலேருந்து வழியாக பாக்டீரியாக்கள் உள்ளே போய் நமக்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த மாதிரி நகையை நீங்கள் தொடர்ச்சியாக அணியறதுன்றது நல்லதுதான் சொல்கிறதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை. ஆனால் அதில் சில பிரச்சனைகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு சில ப்ரூஃப்ஸ் இருக்குது. ஆனால் தொடர்ச்சியாக பெரிய நகை கடைகளோட வெப்சைட்களும் இந்த நகைகள்லாம் செய்யக்கூடியவங்களோட வெப்சைட்லேயும் போய் பார்த்தோம்னா நகை அணியறதுனால இவ்வளோ நன்மை இருக்குது, இதெல்லாம் மருத்துவத்துறையால் நிரூபிக்கப்பட்டிருக்கு, ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஆனால் சரி அவங்க ஏதாவது லிங்க் கொடுத்துருப்பாங்க, ரிசர்ச் பேப்பரோட லிங்க் இருக்குன்னு போய் தேடி பார்த்தோம்னா எந்த லிங்க்குமே கொடுக்கல. பொதுவாக ஆராய்ச்சிகள் நிரூபிச்சிருச்சு, அறிவியலே நிரூபிச்சிருச்சு இப்படின்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர எந்த விதமான ரிசர்ச் பேப்பரும் இல்லாமல் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீங்களாம் உங்களோட வியாபாரத்துக்காக இப்படி ஒரு விளம்பரத்தை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னா நகை வாங்குறது நல்லது, அது ஒரு குடும்பத்தோட ஒரு முக்கியமான சேமிப்பு, இந்த மாதிரி சொல்லி விளம்பரம் பண்ணுங்கள். தேவையில்லாமல் இப்படி அறிவியலான போலியான அறிவியல் காரணங்களை சொல்லி மக்கள்கிட்ட திணிக்காதீங்க. அடுத்தது சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லும்போது உண்மையாகவே உனக்கு தெரியுமா அக்குபஞ்சர்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, அந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம ஊசியை வச்சு குத்தும் போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அழுத்தத்தை கொடுக்கும்போது அது சில இடங்களில் போய் தூண்டி வலிகளை சரி பண்ணுது, இன்னும் பல நோய்கள்லாம் சரி பண்ணுது. அதே மாதிரி தான் நம்ம உடம்புல நகையை போடுறதுக்கு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவீங்க. பொதுவாக அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டில் அந்த ஊசி குத்தி செய்கிறாங்கல்ல அது எந்தெந்த இடத்துலாம் செய்கிறாங்கன்னு பார்த்தா நம்மளோட மொத்த முதுகு பகுதியிலையும் செய்வாங்க, கால் முட்டி இந்த பகுதியிலையும் செய்வாங்க. இங்கெல்லாம் என்ன நகை போடுவீங்க? உங்களுக்கு நகை வாங்க பிடிக்கும், நகை போட பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக வாங்க, தாராளமாக போட்டுங்க. ஆனால் அதுக்காக இந்த மாதிரி உடம்புல நகை போடுறதுனால இவ்வளோ மாற்றங்கள் உடம்புல ஏற்படும், இவ்வளோ நோய்கள் அது கட்டுப்படுத்தும், இதுக்கெல்லாம் அறிவியல் ஆதாரம் இருக்குது அப்படின்லாம் யாராவது சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க. இப்போ நாம் வெள்ளி நகை போடுறது, தங்க நகை போடுறதெல்லாம் ஒன்றும் பெரிய அளவில் நம்ம உடம்புல நோய்களை கட்டுப்படுத்தலை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம்ல. இதே நேரத்தில் தங்கத்தை பயன்படுத்தி சில நோய்களை கட்டுப்படுத்த முடியும், சில நோய்களை குணப்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி ரிசர்ச் போயிட்டுருக்கு. அது நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸாக மேலே ஒரு ஆபரணமாக போட்டு குணப்படுத்துறது கிடையாது, அது வேறு வகையில் குணப்படுத்துகிறாங்க. ஆனால் தங்கத்தை பயன்படுத்தி தான் குணப்படுத்துகிறாங்க. அது என்னன்றதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அந்த வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரணும் அப்படின்னா ஸ்ட்ரீட் லைட்டோட உரிமையோட எப்போதுமே இணைஞ்சிருங்க.